சில தினங்களுக்கு முன்பு தான் நம்ம 3 செய்தியுமே எடுத்திருக்கோம். அந்த 3 செய்தியுமே சொல்லிடுறேன். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி எடுத்திருந்தோம். அந்த மாதிரி கடலூரில் ஒரு பள்ளியில் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடந்தது. அதனால் அந்த நிர்வாகத்தின் மீது அரசு துறை அதிகாரிகள் வந்து ஏன் உங்களோட ஸ்கூலோட அந்த இதை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் ப்ரோக்ராம் நடந்ததுனால. அதன் பிறகு அடுத்த சில வாரங்களில் தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. தனியார் பள்ளிக்கூடங்களில் அரசு மதம் சார்ந்த விழாக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பித்திருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. டான் பாஸ்கோ, சென்னையில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ ஸ்கூல் மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கலந்துக்க போறாரு அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. ஹிந்து முன்னணி இதை பார்த்துட்டு இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுடைய அந்த பள்ளிக்கூட ஒழுங்குமுறை சட்டம், அந்த சட்டத்தின்படி எந்த பள்ளிக்கூடம், அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடத்துல வெளி ஆட்கள் வந்து பள்ளி வளாகம்னா மைதானமா இருக்கலாம், இல்ல பள்ளி வகுப்பறையா இருக்கலாம், இல்ல உள்ள அரங்கமா இருக்கலாம், எதுலையுமே எந்த வகையான மத நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இந்த சட்டம் தெளிவா சொல்லுது. அதில் குறிப்பா விடுமுறை நாட்களிலும் இந்த சட்டம் பொருந்தும், தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து மத தொழுகை எப்படி பண்ண முடியும் தான் கேள்வி. இப்ப கடலூர்ல வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல, இதே போல சரஸ்வதி வித்யாலயம் என்ற பள்ளிக்கூடத்துல ஆர்எஸ்எஸ் முகாம் நடந்தோடனே சீறி பாய்ந்த சிஇஓ போன வருஷம் நடந்திருக்கு. இந்த சட்டம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த செய்தியில நான் படிச்சேன். தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக இதை 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொழுகை நடத்தி வந்திருக்கக்கூடிய தமுமுக இந்த ஆண்டு நடத்திடாமல் தடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்படுத்துவாங்கன்னு அர்த்தம் போடுறது. அப்ப இந்த சட்டம் போட்டு 3 வருஷம் ஆயாச்சு. தொடர்ந்து 5 ஆண்டு நடந்து போன வருஷம் நடந்திருக்கு. கடலூர்ல வந்து இதை கேள்வி கேட்ட சிஇஓ போன வருஷம் இதே போல இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நம்முடைய கேள்வி இதுதான். இப்ப இந்த ஆண்டு ஹிந்து மண்ணியமே புகார் கொடுத்ததால் இந்த செய்தி நமக்கே தெரிய வருகிறது. இந்து மண்ணிக்கு பாராட்டுதல்கள். ஏன்னா இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒரே அமைப்பாக இன்னைக்கு இந்துக்களுடைய போர்க்குரலாக, போர் முழக்கமாக இந்துக்களுக்காக உள்ள அமைப்பு இந்து முன்னணி, அவர்களுடைய பாராட்டுதல்கள். இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்ப அந்த சிஓ ஏன் நடவடிக்கை எடுக்கல? அசோக் நகர்ல இங்க பாருங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து பேசினார், மகாவிஷ்ணு. அவர் பேசுறது ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல. வள்ளலார் சொன்னதே பேசுகிறார், திருவள்ளூர் சொன்னதே பேசுறார். அது பேசினதுனால நீ எப்படி அதை பேசலாம்? ஈவே ராமசாமியை பேசலாங்க, அண்ணாதுரை பற்றி பேசலாம். அண்ணாதுரை மூக்குப்பொடி போட்ட பற்றிலாம் பேசினா தப்பே கிடையாது. எல்லா பள்ளி மாணவர்களுக்கு தெரியும். ஈவேரா பத்தி எல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க எல்லா ஆபாச வாழ்க்கையும் பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஹிந்து பண்பாட்டினுடைய கூறுகளா இருக்கக்கூடிய திருவள்ளுவரையோ வள்ளலாரையோ பத்தி பேசினால் உடனே அது மதமாயிடும். அப்ப அந்த உடனே அந்த எச்எம் கூப்பிட்டு விளக்கம் கேட்டு அமைச்சரே வரார், பெரிய தலைப்போற அவசரம். அமைச்சர் நேர்ல வந்து விசாரித்து உடனே டிரான்ஸ்பர். என்னோட ஏரியான்னு சொல்றாரு. என் ஏரியாவுக்குள்ள வந்து நீ பேசிட்டு போயிருக்க, நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு பெரிய குற்றம் நடந்து போயாச்சு. விளாத்தி குளத்துக்கு 3 நாள் கழிச்சு போறாம்மா, இங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்தார். ஆகவே இந்த அளவுக்கு வந்து இங்க தமிழக அரசு வந்து பாராமுகமாக இருக்கிறது காரணத்தினால தான் இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக இந்த சட்டமே வந்து இட் ஷுட் பி சேலஞ்ச் இன் தி கோர்ட். அது நடக்குமா என்பது பின்னால பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த அரசு என்ன பண்ண போறாங்க, இன்னும் இவங்க நடத்த போறாங்க. சட்டத்தை யாரும் மதிக்க போறது இல்லை. தமிழக அரசினுடைய நிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா அவங்க நடத்துவாங்க. தமிழக அரசு பேசாம இருக்கும். காவல்துறை ஒன்றும் பண்ணாது, பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா சட்டம் என்பது நமக்கு தானே, இந்துக்களுக்கு மட்டும்தானே. சட்டத்தை மீறுவதும் அவங்களுடைய இதாக, அவங்களுடைய கடமையாகவே இருக்கிறது. நீங்க வந்து தமுமுக பத்தி சொன்னீங்க. அந்த தமுமுகவுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இந்த ஜவஹர்லா. இந்த ஜவஹர்லா வெளிநாட்டிலிருந்து பண உதவி பெற்று இங்குள்ள பயங்கரவாதிகளுக்கு ஆயுத உதவிக்காக பண உதவி வாங்கி கொடுத்தார் என்பதற்காக மேல கேஸ் நடந்து தண்டிக்கப்பட்டவர், வழக்கு தண்டிக்கப்பட்டவர், தீர்ப்பு வழங்கப்பட்டவர். அப்படிப்பட்ட பயங்கரவாத தொடர்புடைய ஒருத்தர் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு பள்ளிக்கூடத்தில் அனுமதி கொடுக்கும்னா
எப்படி இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கும்? சட்டமன்ற உறுப்பினர் அவர். சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே. அதனால இதுல பாருங்க, இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயல்களை செய்வதற்கோ அல்லது இந்துக்களை எதிர்க்கக்கூடிய செயல்களை செய்வதற்கோ இவங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இதே போல இந்த எஸ்டிபியுடைய மீட்டிங்ல எஸ்ஆர் சார் கொண்டு போய் பேசுறாரு. இதுக்கு முன்பு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஹிந்துக்களை எதிர்த்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த நீங்கள் தான், உங்களால் தான் முடியும். அப்ப ஹிந்துக்களை எதிர்ப்பதற்காக இந்த முஸ்லிம்களுக்கு ஒன்னா சேர்கிறார்கள். இவங்களுக்குள்ளார அடிச்சுக்குவாங்க. அது ஈரானா இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், அடிச்சுக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஹிந்துக்களை எதிர்ப்பதற்கு மட்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஆன்டி ஹிந்து நெக்ஸஸ் இஸ் ஆல்ரெடி தேர். அப்பப்போ ஹிந்துக்களை எதிர்க்கும் போது மட்டும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த நடந்து கொண்டிருக்கிறது. அரசு இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கிறதா இல்லை என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.